பொட்டு வைக்கக்கூடாது, சந்தன குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. ஒரு நாள் செப்பல் இந்த பொண்ணோட செப்பலையும் பிடிங்கி வச்சுட்டாங்க, வெறுங்கல்ல நடக்க வச்சாங்க. கேஸ்ட் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க மிஸ். ரொம்ப இந்த கேஸ்ட் பிள்ளைங்க இவங்க கூட தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மிஸ்ஸு கிறிஸ்டின்ங்கிறதுனால எங்களெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க. தேவையில்லாம் அடிக்கிறாங்க, ரொம்ப சாப்பிட்றதுக்கெல்லாம் திட்டுறாங்க. வெளியிருந்து வந்தால் யார் கூட இருந்துட்டு வர ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க மிஸ்ஸு. பசங்க கூட எல்லாம் பேசுகிறோம் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. நீங்கள் இதை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்களாம்மா? அவங்க கிளாஸ் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் சார் வந்து போனால் சாரை மிரட்டிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவோம், அதனால எங்களுக்கு சார் கூட எல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. நேற்று கிரவுண்டில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் சொல்லும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. பள்ளி மாணவர்களிடம் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் நல்லொழுக்கங்களையும் கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்களே இவ்வளவு கொச்சையாக அநாகரிகமாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற குரல்கள் எழுந்துள்ளன. கோவை சூலூர் அடுத்த கள்ளப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தான் இந்த இழிச்செயலை செய்தவர். அவரால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுடன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை, கஞ்சா புழக்கம், சாதிய வன்முறை என ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகள் சீரழிந்து வருகிறது. பள்ளிகளில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் செயல்பாடுகளை குறித்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ ரசிகர் மன்ற தலைவராக உதயநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என கடுமையாக சாடுகிறார்கள் கல்வியாளர்கள். கண்டிஷன்களை ஃபாலோ செய்யவில்லை என கண்ணீர் விட்டு கதறி எழுத அன்பில் மகேஷ் திருத்தணியில் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து மாணவர் ஒருவர் இறந்தபோது அழாதது ஏன்? தலைமை ஆசிரியர் அடித்து ஆபாசமாக பேசி துன்புறுத்துவதாக கண்ணீர் விடும் மாணவிகளுக்கு ஆதரவாக நிற்காதது ஏன்? மாணவர்கள் புகார் அளிக்க என பள்ளிகளில் ஒரு புகார் பெட்டி வைக்கப்பட்டதே, அது என்ன ஆனது? அன்பில் மகேஷ் அவர்களே, அதுதான் விளம்பர திட்டம் என வைத்துக் கொண்டாலும் தற்போது மாணவிகள் அளித்துள்ள புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? மாணவிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா? பதில் சொல்வாரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? நடிகர் நடிகைகளை அழைத்து தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்தி கொண்டால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விடுமா? தமிழ்நாட்டின் பெரும் பலமான கல்வித்துறையை சிறிதும் கண்டுகொள்ளாமல் விளம்பர மோகத்தில் மட்டுமே திளைக்கும் இந்த அரசு இனியும் நம் குழந்தைகளுக்கு வேண்டுமா? சிந்தியுங்கள் பெற்றோர்களே.